ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியலுடைய நியூ ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருமே ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்காங்க. மேபி வந்து பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் தான். ஸோ வேறு என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்னு தெரியல. அண்டு சூர்யா அண்ட் மகா மட்டும் மிஸ்ஸிங் இந்த ஒரு பிக்சரில். ஸோ மற்ற எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு இருக்காங்க. அண்டு சூர்யாவுடைய அம்மா கேரக்டர் ஸோ அவங்களுமே இல்லை. ஸோ ரீசெண்டாக எல்லாருக்குமே வந்து சூர்யாவுடைய ஆக்டிங், அதாவது சூர்யாவுடைய மனசில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ மகாக்காக நிறைய யோசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு அவங்க அம்மாவை பற்றி பேசினதும் வந்து கோபமாக வெளியே தள்ளி விட்டது. ஆனாலும் வந்து மகாவுடைய மாமனார் கேரக்டர் நம்ம சூர்யாவுடைய அப்பா செமையாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியல் லைஃப்லேயுமே வந்து இப்படி தான் வந்து நிறைய மாமனாருங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ மகாக்காக சப்போர்ட் பண்ணி பேசினது அண்ட் நியாயமாக பேசினது இது எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கும். ஸோ சீரியலுமே ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம விஜய், ஸோ விஜயோட கேரக்டர் அண்ட் அவங்களுடைய லவ் சீக்வன்ஸில் வந்து எப்படி இருந்தாலும் அவங்க பிரபாவை தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க கடைசியில். இருந்தாலுமே வந்து நடுவில் ஒரு லவ் சீக்வன்ஸை இணைக்கிறது, ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஜெலஸ் ஆகி பிரபா மனசுலையோ இல்லை விஜய் மனசுலையோ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு காதல், அந்த புரிதல் வந்து வெளிப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நியூ கேரக்டரான ரேகா கேரக்டர், ஸோ அவங்க ஒரு வில்லியாக மாறுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆஹா கல்யாணம் சீரியலில் உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீரியல் எந்த அளவுக்கு பிடிக்கும், ஸோ என்ன சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.